கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மனிதர்களை நம்பி என்னுடைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஊழியர்களே, என் ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய நற்சாட்சியை ஊழியம் செய்கிற மனிதன்தான் கெடுத்து கொண்டு இருக்கிறான். நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், எவ்வளவோ ஜெபித்து பார்த்து விட்டேன். ஆனால் என்னால் இதை ஓவர் கம் பண்ணி வர முடியவில்லை, என்னால் இதை மேற்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்களா? விசுவாசிகளே, எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் செய்வனை, ஏவல், மிரட்டல், பில்லி சுனியத்தை வைக்கிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு வார்த்தை தருகிறார். எபிரேயர் 13:6 நாம் தைரியம் கொள்ளுவோம், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று அறிக்கை பண்ணுவோம், மனுஷன் என்ன செய்வான் என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கை உயிரடையும். இந்த வார்த்தை உங்களுக்குரியது. ஆமேன்.